எல்லோருக்கும் வணக்கம். சிற்றில் அமைப்பு முன்னெடுத்து வருகின்ற அந்த தொடர் நிகழ்வுகள் குறித்து கொஞ்சம் பேசிட்டு நம்ம அமர்வுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் மாணவர்களும் வந்துடுவாங்க. எனக்கு எழுத்தாளர் உமா மகேஸ்வரி அவர்களை பற்றிய ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்த முடியுமா அப்படின்னு தான் லாவண்யா மேடம் அறிமுகமானாங்க. ஒரு நீண்ட காலம் எனக்கு அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா உமா மகேஸ்வரி வரணும், அப்போ தான் அந்த கருத்தரங்கம் ஓரளவாவது உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அப்போ அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டு, அதாவது பொதுவெளிக்கு வராத எழுத்தாளர்கள், பெரிதாக பரவலாக பேசப்படாத காத்திரமான எழுத்தாளர்களை தொடர்ச்சியாக அவர்கள் எழுதிய படைப்புகளை கொண்டு சேர்ப்பது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சிற்றில் ரொம்ப வெற்றிகரமாகவே நடத்திட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா யுவன் சந்திரசேகர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டில் வந்த ஆளுமைகள்லாம் பார்க்குறப்போ, அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு தமிழ் பேராசிரியராக நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு இளம் தலைமுறையினருக்கு இவர்களுடைய படைப்புகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு தார்மீக பொறுப்பு பேராசிரியர்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பாடத்திட்டம் ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விதான். நம்மளுடைய பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்துல் ரஹ்மானோடையே நிற்கிது. அப்போ இன்றைய சமகால கவிஞர்களையோ அல்லது இது போன்ற அறியப்படாத பொதுவெளிக்கு வராத எழுத்தாளர்களையோ அறிமுகப்படுத்துவதற்கு இது போன்ற அமைப்புகள் முன்னெடுக்கின்ற கருத்தரங்குகள் மட்டும்தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. யாரும் அதை இவ்வளவு நேர்த்தியாக இப்போ ஒரு ஆளுமையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த ஆளுமை சார்ந்து இன்றளவும் எழுதிக்கிட்டு இருக்கிற கவிஞர்களை வரிசைப்படுத்துகிறாங்க. அவங்கள அழைச்சிட்டு அந்த கவிதைகள் குறித்த பல் பரிமாணங்களை விவாதிக்க செய்கிறாங்க. அது நமக்கு ஸ்ருதி டிவி உள்ளிட்ட ஆன்லைன்லேயும் அது போகுது வைங்க. இங்கே இருக்கிற மாணவர்கள் எந்த அளவுக்கு இதை உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம்தான். இந்த பதிவு காலத்துக்கும் அந்த புனைவாளுமை குறித்த ஒரு காத்திரமான பதிவாக நிலை பெற்று நிற்கும். அப்போ இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் நான் சொல்லலாம் என்னென்னா, எந்த பெருநிறுவனங்களோடும் இவங்க டையப்லாம் வச்சுக்கல. ஏன்னா இப்போது சமீப காலமாக நடக்கிற இலக்கிய திருவிழாக்கள், ரொம்ப சமீப காலமாக அந்த அரசியல் சார்ந்து நடக்கிற இலக்கிய திருவிழாக்கள், இலக்கிய நிகழ்வுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பு, ஒரு வாய்பாடு தன்மையில் கூப்பிட்றவங்களையே திரும்ப திரும்ப கூப்பிட்றது, ஒரு இலக்கியத்துக்கான மரியாதை அங்கே இருக்கா, ஒரு இலக்கியம் தொடர்பான ஒரு நேர்த்தியான விஷயங்கள் அங்கே நடக்குதான்னா அது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டும். நிறைய நிறுவனங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணும், அரசாங்கமே ஸ்பான்சர் பண்ணும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப எளிய அது ஒரு நிறுவனம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சிற்றில் அது ஒரு அமைப்பு, பலருடைய கூட்டு முயற்சி தான் இந்த நிகழ்வு. அந்த அடிப்படையில் இங்கே மதுரையில் தியாகராஜர் கல்லூரியில் உமா மகேஸ்வரியினுடைய படைப்புலகத்துக்கு அடுத்து இன்றைக்கி நம்ம ஜெயபாஸ்கரன் அவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு தருணம். அமர்வு தலைமைன்னு சொல்லிட்டதுனால நான் என்னுடைய பதிவை கடைசியாக வாசிக்கிறது தான் முறையாக இருக்கும். இப்போது இந்த அமர்வில் ஜெயபாஸ்கரன் அவருடைய படைப்புலகத்தை பற்றி பேசுவதற்கு நம்ம லாவண்யா மேடம், கவிஞர் குலசேகரன் அவர்கள், கவிஞர் மதார் ஆகியோரை நான் இங்கே மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிரத்தி 1970 நம்ம எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, ஜெயபாஸ்கரன் சார்ட்ட அவர் எங்கள் கல்லூரி அலுமினியா, அதனால் ஒரு பாசம் வேறு வந்துருச்சு. எங்கள் தியாகராசர் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் அப்படிங்கிற அந்த ஒரு பற்றுமை கூட அவருடைய படைப்புகள் மீது. இன்றைக்கி இந்த இப்போ பேச போகிற இந்த 3 பேரை பற்றி சொல்லணுன்னா, 1970 தொடங்கி நம்ம ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய எழுத்து உலக பயணம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் சமகாலம்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம குலசேகரன் அவர்களுடைய பயணம். அவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிடி மண், 1000 தலைமுறைகளை தாண்டி, இது அவருடைய கவிதை தொகுப்புகள். தங்க நகைப்பாதை, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகில் வந்த கடல், புலி உலாவும் தடம், இதெல்லாம் சிறுகதை தொகுப்பு. பெரும்பாலும் காலச்சுவடு, உயிர்மை, இது சார்ந்து இவருடைய படைப்புகள்லாம் வெளிவந்திருக்கு. நான் பேசும்பொழுது சில விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக அந்த கவித்துவ மரபனுடைய தொடர்ச்சி பற்றி நான் சொல்கிறேன். இப்போது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை.
கண்ணுக்கு தெரிந்த எளிமையான பாத்திரங்கள், அவர்களை சூழ்ந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத அபாயகரமான விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி கதையாக கொடுத்தவர் தான் நம்ம குலசேகரன் அவர்கள். அப்போ அவர் வந்து நம்மளுடைய ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய படைப்புலகத்தை பற்றிய தனது உரையை வழங்குவார். நன்றி.